ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு சிறிய விளக்கம். நேற்று தென்மண்டல முதலமைச்சருடைய மாநாடு நடந்தது. சில ஊடகங்கள், சில பத்திரிகைகள், சில கட்சிகள் டீலிமிட்டேஷன் பில், தொகுதி மறுவரையறை பற்றி ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தையும் ஒரு கண்ணோட்டத்தையும் உருவாக்கப்பட்டது. முக்கியமாக பத்திரிகைகளில் மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த தொகுதி மறுவரை தீர்மானம் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான உறுப்பினர்களுடன் சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்தோம். அதில் நேரத்தில் பரப்பப்பட்ட போலி பிரச்சாரங்கள் தவறானது. நம்மளுடைய டீலிமிட்டேஷனுடைய கொள்கை, தொகுதி மறுவரையுடைய கொள்கை சட்டமன்றத்தில் தீர்மானத்தில் என்ன நிறைவேற்றமோ அரசும் முதலமைச்சரும் அதில் உறுதியாக இருக்கிறார். ஃபேர் டீலிமிட்டேஷன் தேவையில்லை, ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் தான் தேவை. 543 உறுப்பினர்கள் கொண்ட அந்த நம்பரை நம்ம ஃப்ரீஸ் செய்யணும், ஒன்றிய அரசு ஃப்ரீஸ் செய்யணும். அடுத்த 25 வருஷங்களுக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வந்து உருவாக்கணுங்கிறது இந்த சட்டமன்றத்தில் நம்ம எடுத்த தீர்மானத்தில் மாண்புமிகு முதலமைச்சரும் சரி, இந்த அரசும் சரி உறுதியாக இருக்கிறதை இந்த அவையில் நாங்கள் பதிவு செய்கிறோம். பொதுப்பணித்துறை அமைச்சர்களுக்கு நீங்கள் அனைத்து சட்டமன்ற ஒரு கட்சி வித்தியாசம் இல்லாமல் எங்களுடைய அலுவலகத்துக்கு உங்களுடைய தொகுதி குறைபாடு பற்றி எழுதி கொடுக்கலாம் என்று சொல்லியிருந்தீர்கள். இந்த சில உறுப்பினர்கள் அதை திங்கட்கிழமை மாலை வரைக்கும் அந்த நேரத்தை நீடித்தருமாறு கேட்கின்றார்கள். அதை பற்றி மாண்புமிகு அமைச்சர் உறுதியாக திங்கட்கிழமை மட்டுமல்ல, செவ்வாய்க்கிழமை வரைக்குமே நம்ம நம்மளுடைய துறை இருக்கக்கூடிய சிஇஓ மற்றும் செக்ரட்டரிஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்க ரெடியா இருக்கும். நெடுஞ்சாலை, பொதுப்பணித்துறை, விளையாட்டு சம்பந்தமாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய அலுவலக பணிகள் இருக்கும். நன்றி. எதிர்கட்சி தலைவர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் நேற்று நடந்த தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை பற்றி பேசினார்கள். கடந்த 12ஆம் தேதி இதே சட்டமன்றத்தில் நாம் ஒரு அனைத்து கட்சி ஒத்துழைப்போடு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். அதில் மிக தெளிவாக 543 எம்பி சீட்ஸ், 543 எம்பி சீட்டை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கு. அந்த தீர்மானத்தை தான் நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். ஆனால் நேற்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தில் முதலமைச்சருடைய உரையில் இந்த 543 எம்பி சீட்டை ஃப்ரீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே இடம்பெறவில்லை என்பதை இந்த அவையினுடைய கவனத்திற்கு நான் எடுத்து வருகின்றேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சதர்ன் கவுன்சில் மீட்டிங்ல இன்டர்ஸ்டேட் இஷ்யூ, சதர்ன் கவுன்சிலிங் மீட்டிங்ல என்ன தேவையோ அது குறித்து மட்டும்தான் அங்கே பேச முடியும். ஏன்னா அது தவிர்த்து பேச முடியும். அது குறித்து நம்மளுடைய கருத்தை அங்கே வலியுறுத்தோம். அதுல என்னென்ன வேற மாதிரியான கோணங்களில் திசை திருப்பி வெளியிடப்பட்டதால் உடனடியாக வெளியே நான் அப்பவே பிரஸ் மீட்ல இது அந்த நிலைப்பாடு குறித்து, தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து அப்பவே கிளாரிஃபை பண்ணியாச்சு. இது அதை கிளாரிஃபை பண்ணி கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த தமிழக அரசுடைய நிலைப்பாட்டை அப்பவே கிளாரிஃபை பண்ணியாச்சு. பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். அதுக்கான டிஸ்கஷன்ஸ் நேற்று வரல. சொன்ன மாதிரி மாண்புமிகு அமைச்சர் சொன்ன மாதிரி அதுக்கான அஜெண்டாஸ் வேற. அதுக்காக தான் கிளாரிஃபை பண்றது தான் எதிர்கட்சி தலைவருடைய என்ன உங்களுடைய நிலைப்பாடு என்னமோ, பெரும்பாலான அனைத்து கட்சிகளுக்கு பெரும்பாலான நிலைப்பாடோ என்ன நிறைவேற்றமோ அதே அனைத்து கட்சிகளுடைய பெரும்பாலான நிலைப்பாடு என்னமோ அதே நிலைப்பாடுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். இந்த அரசு உறுதியாகுங்கிறது பதிவு செய்கிறோம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும்